ஐயா, நீங்க திருமணமாகி எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சுங்க? ஒரு 40 இருக்குங்களா? 50 வருஷம் 55 வருஷம் இருக்குங்க. ம். ஏங்கய்யா, இந்த 50 வருஷத்துல 22 மேரேஜ். சரி சின்ன அதெல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஓ, சரி. சரி ஐயா. இல்லைங்க, நான் இது கேட்கறது ஒன்றும் தவறான வார்த்தைகள்லாம் இல்லைங்க, நாங்க சொல்ற உண்மைதான் சொல்றோம். உண்மைதான் சொல்றீங்க. இப்போ சின்ன வயசுலயே நிறைய பேர் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகுறாங்க தெரியுங்களா? அதுக்கான டிவோர்ஸ் விவாகரத்து வாங்குறாங்க பாத்தீங்களா? அது எதனால? இப்போ உங்களுக்கு ஒரு 50 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. சிறு சிறு தகராறுகள் எல்லார் வீட்லயும் வரக்கூடியதுதான். அந்த விவாகரத்து வாங்குற அளவுக்கு போறதுக்கான காரணம் என்ன? அதுல இருந்து வெளியே வரணும்னா என்ன வழிமுறைகள் இருக்குங்கய்யா? நாங்க சொல்றது அவங்க கேட்கலையா, அவங்க சொல்றது நான் கேட்கலையா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துக்கலைன்னு ஒரு ரெண்டு பிடிக்க போக வேண்டியது. இப்போ அந்த காலகட்டங்கள்ல நீங்க பொறுத்து 2 பேருமே அமைதியா போயிருக்கீங்க. இது நான் அவரை விட மாட்டேன், அவர் ரம்பனையை விட மாட்டாங்க. என்ன இருந்தா சண்டை பிடிப்பா 4 மணி நேரம் திரும்பி வந்தா பீக்கல் ஆகிக்குவோம். நம்ம வாழ்க்கை. சரிங்கய்யா. சண்டை இன்னும் அடிச்சது இல்லை. அம்மாவை கேட்ட கரெக்ட் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஏன்னு கோப்பட்டு சாப்பாடு வேலை படுத்துட்டேன்னா அது மணி 12 நாளும் எடுத்து சாப்பிடு இதோட சொல்லி சாப்பிட வச்சிடலாம். இல்லைங்களாம்மா, அதுதான் பாசங்கிறது. அதானுங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே விட்டேன். அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நாங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது. அவங்க சொன்னா நான் கேட்பேன், நான் சொன்னா அவங்க கேட்பேன். இப்ப இருக்கிற தலைமுறை ஏங்கய்யா அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க? இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் காலகட்டத்தில் பிற பிள்ளைகள்லாம் நம்ம சொல்ற பாசிட்டிவ் கஷ்டப்பட மாட்டாங்க. நான் சொல்றப்ப கேட்கறது டோட்டா போயிடுவாங்க. ஓ, அதுதான் இப்ப பிரச்சனைக்கு காரணமே. கூடுறது இல்லையா, அவனுக்கு வழி இல்லையா, அப்புறம் அவன் சொன்ன அப்புறம் பின்னாடி தானே போவாங்க. கண்டிப்பா என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க. புரிதல் உணர்வுங்கிறது இப்ப இல்லைங்கிறீங்க. அதுதான் இப்ப சண்டை சச்சரவுக்கு காரணம். அதான் 10 பேர் இருக்கிறாங்க. சரி கல்யாணம் முடிஞ்சாச்சு, இந்த பெருசன் வேணும், மாமியை வேணும், மருமக அப்படின்னு இருந்தா நல்லா இப்படித்தான் வாழணும்னு கேட்குறீ வீட்டுல இருக்கிற